சித்த மருத்துவத்திலையுமே நம்ம நிறைய தவறுகளை இடையில் செய்ய விட்டுட்டோம். சரியா இல்லையா? உண்மையாகவே மருத்துவம் தெரிந்தவர்கள் சித்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள், மறுக்கல. ஆனால் ஒரு சிலர் இதையும் காரணமாக வைத்து வியாபாரம் செய்கிறாங்களா இல்லையா? இந்த முறைமை உள்ளே இருக்குது. இதே காரணம் கட்டுவான் இவன். பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. நடிகர் ராஜேஷ்னு சொல்லி ஒரு நாடக குணச்சித்திர நடிகர், நீங்கள் நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சித்த மருத்துவத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் சித்த மருத்துவத்தை பற்றியும் வாழ்வியல் பற்றிலாம் நிறையா அவருடைய காணொலிகளை யூடியூப்லாம் அவர் பேசிகிட்டு இருப்பார். பேட்டிலாம் அவர் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மாரடைப்பில் இறந்துடுறாரு. இப்போ இந்த மாரடைப்பில் அவர் இறந்துட்டாருங்கிறது ஒரு துக்க செய்தி. அவர் இறந்துட்டோடனே இது பாருங்கள், இப்போ சப்போஸ் இதே ராஜேஷ் அவர்கள் அலோபதி மருத்துவத்துக்கு ஆதரவாக நிற்கிறாருன்னு வைங்க. அவர் ஆதரவாக நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்து அவர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இறந்துட்டார், இதானே சொல்லுவாங்க. ஆனால் தமிழக செய்திகளில் இவர் இறந்தோன்னே என்ன செய்தி வந்துச்சு? சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பில் இறந்தார். செய்தி போட்டாங்க, அப்படியே செய்தி போட்டானுங்க. சரி, எப்படி இறந்தார்னா சித்த மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் மாரடைப்பில் இறந்தார். அடுத்து செய்தி, மாரடைப்பு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இப்போ இந்த நேரத்தில் அந்த இடத்துல சித்த மருத்துவர் இல்லாமல் ஒரு அலோபதி மருத்துவர் இருந்தார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? சூப்பர்மேனை போல நானும் தாண்டி வருவேண்டின்னு வருவாரா? அவர் வீட்டில் இருந்து தான் அப்படிங்களா, உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆங்க, இதெல்லாம் சொல்லுவார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, வந்து ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடத்தில் அவர் இறந்துடுறாரு. அவருக்கு வேர்க்குது, கை இது ஆகுது, அவருடைய மருத்துவர் அழைக்கிறார், அவர் சித்த மருத்துவர். அவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கவருக்கவே அவர் அன்கான்சியஸில் போய் விழுந்துடுறாரு. இந்த இடத்துல இவர் பேசப்பட்டவர் சித்த மருத்துவராக இருந்தா என்ன, அலோபதி மருத்துவராக இருந்தா என்ன? ஆனால் அவர் சித்த மருத்துவருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் சித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுங்கிறாங்க. பாருங்க, ஊடகங்கள் சொல்றாங்க சித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுங்க. அவர் தான் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தடுத்துட்டாரு. அடுத்து அவருடைய தம்பி ராஜேஷ், அவருடைய தம்பி, அவருக்கு ஏதாவது சொத்து தகராறா என்னன்னு தெரியல. அவர் வந்து எங்கள் அண்ணனை வந்து இவங்க தான் இது பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எங்கள் அண்ணனுக்கு இந்த இதில் இந்த நம்பிக்கை இருந்துச்சு, அதனால இவர் இதாகிட்டார் இப்படி இதை பார்க்கக்கூடிய தமிழக மக்களுக்கு என்ன தோணும்? அப்போ என்னன்னா பயம் வந்துடுது. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ இதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, இதில் வந்து ஏதோ சிக்கல் இருக்கும் போல, அப்போ நம்ம இது பக்கம் போவேணாம் அப்படிங்கிற அந்த பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம சித்த மருத்துவம் வீழ்த்தப்பட்டது எப்படின்னா இவ்வாறு தான். ஒரு பக்கம் அலோபதி திரு மன்னன் அவர்கள் சொன்னது போல நம்பிக்கைக்கான இடமாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களே இந்த லாபி மூலமாக சித்த மருத்துவத்தின் மீது அவநம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இது நேற்று இல்லை, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் இது ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் நடந்து. இது வட இந்தியாவில் தான் நடக்குது. வட இந்தியாவில் ஒரு நகைச்சுவை காமெடி ஸ்டாண்டப் காமெடின்ட்டு இப்போ ஒரு குரூப் அலையுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் கூட்டம் வந்து என்ன பண்ணுது, ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. அந்த நிகழ்வில் வந்து நகைச்சுவை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு வெளிப்படையாக கேட்குறான். ஏண்டா அதான் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம், அதில் நகைச்சுவை இருக்குமா? இவ்வாறு அந்த கேள்வியை வந்து அவன் முன்வைக்கிறான். அந்த கேள்வியை முன்வைக்கும் போது சில தத்துவ ஞானிகள் வந்து அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களால் வெளியில் சொல்ல முடியாத வெக்கங்கெட்ட தனங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்லிட்டான், நான் வந்து ஒரு பொண்ணை வந்து வெளியில் டேட்டுக்கு கூப்பிட்டு போனேன், அதாவது வெளியில் அந்த பொண்ணோட பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். பழகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது நான் வந்து அந்த பெண்ணுக்கு உணவுலாம் வாங்கி கொடுத்தேன், கிட்டத்தட்ட 500 ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டேன். அதற்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த பொண்ணை விடலை, 500 ரூபாய்க்கு நீ வந்து எதாவது கொடுத்துட்டு போன்னு சொல்லி அந்த பொண்ணோட நான் வந்து உல்லாசமாக இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். வெளிப்படையாக சொல்கிறான். இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை அதாவது வெளிப்படையாக பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து நான் படுக்க கூப்பிட்டேன், இதுதான் அவன் சொன்னது. இதுக்கு வந்து அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி அவன் வேலை செஞ்ச நிறுவனம் வந்து அவனை வந்து வெளியேற்றிருச்சு. அவனை வந்து வச்சுக்கக்கூடாது, அவனை வந்து இது பண்ணலாம், பெண்களை அவன் மதிக்கலை அப்படின்னு சொல்லி வெளியேற்றிருச்சு. இதே கூட்டத்தில் ஒரு மருத்துவ பெண், ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த பெண் என்ன சொன்னாங்க, நாங்கள் மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே
தானமாக வரும்ல உடல் ஆய்வுக்கு, அந்த இதுக்கெல்லாம் அந்த உடல் வரும்ல, அந்த உடல்ல ஆண்களுடைய பிறப்புறுப்புகளை அளந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம்னு சொன்னான். பிறப்புறுப்புகளை வச்சு விளையாடி அளந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம்னு அந்த நகைச்சுவை கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றா. அவன் மேல எந்த நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் 2 வாரம் ஆச்சு இந்த நிகழ்வு நடந்து, எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ இதோட சீரியஸ்னஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடல் தானம் பண்றவங்க யாரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாரோ குப்பனோ சுப்பனோ தானம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த நம்ம உடம்பு நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சமூகத்திற்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய உடலை மருத்துவர் பரிசோதனைக்கும் அந்த மருத்துவ ஆய்வுகளுக்கும் தானம் செய்வார்கள். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடல் வந்து மருத்துவ படிப்புக்காக போகட்டும்னு அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த உடல் அங்கே போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உறவுகளுடைய உடல் அவ்வாறு போச்சுன்னா நமக்கெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மனால வந்து நமக்கு ஈம சடங்கு செய்ய முடியலையே, புதைக்கலையே, எரிக்கலையேன்னு ஒரு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அதையும் கடந்து ஒரு பெரிய கொடை அது. இந்த சமூகத்துக்கு, மனித சமூகத்திற்கு தங்களுடைய உடலையே தானமாக கொடுப்பது என்பது ஒரு பெருங்கொடை. அந்த மாதிரி ஒரு பெருங்கொடையை வந்து அவர்கள் கொடுத்து அவர்கள் இறந்ததற்கு அப்புறம் அந்த உடலுடைய ஆண் உறுப்புகளை அளந்து பார்த்து நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம்னு ஒருத்தி வெளிப்படையாக ஊடகத்தில் பதிவு செய்கிறா. அவ ஒரு மருத்துவர். அந்த மருத்துவரின் மீது இன்னைக்கு வரைக்கும் இந்த மருத்துவ கட்டமைப்பு, இந்த அமைச்சகம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. நாட் ஈவன் எ சஸ்பென்ஷன். இவனுங்க கொரோனாவுக்கு என்கிட்ட மருந்து இருக்குன்னு சொன்ன தணிகாச்சலத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் பூந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போட்டு உட்கார வைக்கிறானுங்க. எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலுங்க. நீ இப்போ கூட நம்ம பேசுறதுல இருந்து ஏதாவது வழக்கு போலாம்னு பார்த்துட்டு இருப்பான் ஒரு 10 பேர். நீ மானஸ்தனா இருந்தா அந்த புள்ளைய கைது பண்ணி உட்கார வச்சுங்க. வாடா, உட்கார வச்சு வராங்க. அப்ப புரியுதா எவ்வளவு ஒரு கீழ். இது எதனால இந்த மாதிரி அந்த மருத்துவ பெண்கள் பேசுறாங்க? ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூக அந்தஸ்து கொண்டவன் தான் இந்த மருத்துவத்தில் உயர முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்தஸ்துல, அந்த குறிப்பிட்ட உயரத்தில், அந்த குறிப்பிட்ட சமூக அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் நீங்க உட்காந்துட்டு இருக்குது. மருத்துவம் பார்க்குறேன்ட்டு முழுக்க முழுக்க வணிகம், கொஞ்சம் நெஞ்ச வணிகம். சரி, இந்த போன ஆட்சி, திமுக ஆட்சி, கிட்னி திருடல். ஏதோ கடைக்கு போகிறோம், எக்ஸ்ட்ரா சட்னி கொடுங்கன்னா வாங்கி சாப்பிட்றோம், அது வேற. ஏன் கிட்னி போயிடுச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ரா கிட்னி கொடுங்கன்னு கேட்டுட்டு அலைஞ்சிருக்காங்க. வழக்குங்க. அதையும் வெளிப்படையாக ஒரு மருத்துவர் சொல்ற, அவர் அரசியல் பின்புலம் கொண்ட மருத்துவர் சொல்றாப்புல, நாங்கள் இந்த காரை வாங்கினோம்னா இந்த ஊரில் இருக்க எல்லாரோட கிட்னியும் பிடுங்கினா தான் வாங்க முடியும் சொல்றாப்புல. அதனால எல்லாரோட கிட்னிலாம் பிடுங்கலையாம். புரியுதா? எல்லாரோட கிட்னிலாம் பிடுங்கல, ஒரு சில பேர் கிட்னியே பிடுங்கிருக்கோம். என்ன இப்போ என்னங்கடா நீங்க நான் ஒரு பதிவு பண்ணேன். மருத்துவம் என்பது உயிர்களை காக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மருத்துவ படிப்பே உயிர்களை கொல்வதிலும் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருத்துவராக ஒருத்தர் படிக்கணும்னு ஆசைப்படுறான் ஒரு பையன். அவனுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்? உயிர்களை காக்கணும், உயிர்களை நேசிக்கணும், உயிர்களை வாழ வைக்கணும். இந்த மாதிரியான எண்ணம் தான் அவனுக்கு அந்த மருத்துவ படிப்பை நோக்கி நகர்த்தும். அவனை ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இந்த தவளை அறுத்துக்கொள்ளு, அந்த எலியை பிச்சு ஏறி அந்த எலி மயக்கத்தில் இருக்கா, அந்த இதை வயிற்று கிழிச்சு உள்ளேருந்து எடுத்து பார்ப்போம். என்ன மருத்துவம் இது? என்ன மருத்துவம் தேவைப்படும்? ஆனால் இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணுமா? ஏன் வேற ஏதாவது சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஆனால் இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஆரம்பத்திலே அவங்க பழக்கப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி இந்த ஹைரார்க்கியில் நீ மெயின்டைன் ஆகணும், இதை தான் நீ சொல்லணும், இந்த மருத்துவத்தில் இதை சொல்லு, அது அந்த மருந்தை எடுத்துகிட்டு வேறு மருந்து கொடுத்தா அதை கொடு, இந்த பிராண்டை இது பண்ணு, எந்த பிராண்டு. இதில் இன்னொன்று, நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் டக்குன்னு வெளியூருக்குலாம் போவாங்க. நமக்கே தோணும், பாரு ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்க போல வெளியூருக்குலாம் போகிறாங்க. இந்த வெளியூருக்குலாம் யார் நம்ம கூட்டிகிட்டு போகிறது? இந்த மருந்து கம்பெனி தான். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு டாக்டருக்கும் போய் பார்க்க போகிறோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கும், சில ஃபோட்டோ ஃப்ரேம். அதில் இவங்க எங்கேயோ வெளியூருக்கு போன ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அந்த வெளியூருக்கு போன ஃபோட்டோ ஃப்ரேமில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கம்பெனி இருக்கும். புரியுதா? இவனே வெளியில் ஊர்லாம் உங்களை சுற்றி காட்டிடுவான். சுற்றி காட்டி இவனே ஃபோட்டோ பிடிச்சி ஒரு ஃப்ரேமை ஒரு பரிசாக கொடுத்து அனுப்புவான். பல மருத்துவர்கள் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இதெல்லாம். அந்த மருந்து கம்பெனிக்கு எதிராக அவங்க எப்படி பேசுவாங்க? அந்த மருந்து கம்பெனிகளோட முறைகேடுகள் அவங்க எப்படி பேசுவாங்க?
இந்த தடுப்பூசியில் வந்து பக்க விளைவு இருக்குன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க? கொஞ்ச நஞ்ச முறைகேடுகள் இல்லை, நம்ம குடும்பங்கள்லேயே எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க அந்த பின்விளைவுகளெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ மருத்துவ மாஃபியா என்பது மிக ஆபத்தானது. அப்போ இந்த ஆபத்தான இந்த மருத்துவ மாஃபியாட்டிருந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டிய இந்த கட்டமைப்புலேருந்து உடச்சி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் ஏன் அங்கே உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆயுஷ் அமைச்சகம் தான் சித்த மருத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி சித்த மருத்துவர்களாக படித்து வரக்கூடிய மருத்துவர்கள்லாம் யாரோடைய சிலபஸை படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்ன வழிகாட்டல் கொடுக்குதோ அதை தான் படிக்கிறாங்க. இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னா சித்த மருத்துவத்தையும் உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யுனானி, அதுக்கப்புறம் ஹோமியோபதி, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அலோபதி மெடிசனுடைய சப்ஜெக்ட்ஸோட பிணைஞ்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சித்த மருத்துவர்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அலோபதி மருத்துவர் தான், பாதி அலோபதி மருத்துவராக தான் அவர் படிச்சிருப்பார். அவரோட பாதி சப்ஜெக்ட் வந்து அலோபதி, கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் சித்தா இருக்கும். இப்படி தான் அவங்க வடிவமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்ன ஆயிடுதுன்னா சித்த மருத்துவர்கள்கிட்ட போய் இன்றைக்கி இந்த இதில் படிச்சுட்டு வரக்கூடிய பல சித்த மருத்துவரோட உளவியல் என்னவா மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போவோம், அவங்க வந்து ஒரு சில மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்தில் குணமாகலை வேறு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வரும்போது அலோபதி போங்கன்றுவாங்க. கொடுமை பாருங்கள். என்றைக்காவது ஒரு அலோபதி மருத்துவர் சித்தா போய் பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? சித்தா போய் பாருங்கள், சித்தாவில் போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டுவாங்க, இதுக்கு சித்தாவில் வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது, என்னைக்காவது ஒரு மருத்துவர் உங்கள் வாழ்நாளில் அப்படி கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் சித்த மருத்துவர்கிட்ட போய் பேசுங்க, சார் அலோபதி போயிருங்க, சார் அலோபதி ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சார், சார் அங்கே போய்ட்டு ஒரு இது எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இவர் நாடி பிடிப்பார், எல்லாம் பிடிப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா அங்கே போய் ஒரு ஸ்கேனு ஒரு சிடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க, அவங்க இதில் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம எதுக்கு அங்கே போய்ட்டு இங்கே ஏன் வரப்போகிறோம்? புரியுதுங்களா? இந்த கட்டமைப்பே இந்த ஆயுஷ் அமைச்சகமே என்ன பண்ணுதுன்னா இந்த மருத்துவம் தனித்த தன்மை கொண்ட மருத்துவ முறை, இந்த தனித்த தன்மை கொண்ட மருத்துவ முறையை ஒரு கிளை மருத்துவம் மாதிரி மாற்றிட்டாங்க. இது கால ஓட்டத்தில் என்ன ஆகும்னா இது மருத்துவமே இல்லைன்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விடும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் சித்த மருத்துவம் இல்லைன்னு பேசுனா இங்கே பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம அது உணர்வோடு கலந்துருக்கு, அதை பேச மாட்டாங்க. ஆனால் ஹோமியோபதியை மட்டும் ஈஸியாக எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா டாக்டரும் வந்து ஹோமியோபதி ஏமாற்ற வேலைங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுவாங்க, வெளிப்படையாக ஹோமியோபதி ஏமாற்ற வேலைங்கன்னு. அதே மாதிரி சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதத்தையும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன? நீங்கள் ஆயுர்வேதம் ஒரு மதத்திற்கான மருத்துவமாக அறியப்படுகிறது, சித்த மருத்துவம் ஒரு இனத்திற்கான மருத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இதுகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஹோமியோபதிக்கு அதுவும் எப்படி இருந்தாலும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஹோமியோபதி ஏமாற்று வேலைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹோமியோபதி டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே தான் ஹோமியோபதியும் வருது. என்னைக்காவது இந்த மாதிரி பேசுகிற டாக்டர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா? ஆயுஷ் அமைச்சகம் தானே. எப்பா நீ என்னப்பா இது ஒரு அமைச்சகம் இருக்குது, அதற்கு கீழே இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அவ்வளோ மருத்துவர்கள் அதில் பணியாற்றி கொண்டு இருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சித்தா மருத்துவர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க, ஆயுர்வேத மருத்துவர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க. அப்போ இது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இப்படி இருக்க இந்த மருத்துவ முறைகளை அலோபதி டாக்டர்ஸ் வந்து போலி மருத்துவம்னு பல மேடைகளில் பேசுவாங்க. எப்படி அனுமதிக்குது? சரி, இதே மாதிரி ஒரு சித்த மருத்துவரையோ ஒரு ஹோமியோபதி மருத்துவரையோ ஒரு யுனானி மருத்துவரையோ இல்லை ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ அலோபதி போலி மருத்துவம்னு பேச சொல்லிடுங்க. பேசுனா அது மாதிரியான கருத்துக்களை முன் வச்சா, ஒப்பீனியனை முன் வச்சாங்க கூட அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எப்படி தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ அதே போல சித்த மருத்துவமும் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. இதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மை. இந்த அடிமை சங்கிலிருந்து முதல்ல சித்த மருத்துவத்தை நம்ம மீட்கணும். இப்போ இருக்கிற கட்டமைப்பு, நீங்களே வந்து சித்தா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போய் அட்மிட் ஆனீங்கனாலும் உங்களை தூக்கி கொண்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த சித்த மருத்துவரும் முழு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கான அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கும், அவர்களுக்கு உணர்வு இருக்கும், அவர்களுக்கு வந்து அந்த சித்த மருத்துவத்தை கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து என்றைக்குமே உள்வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆய்வறிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள், இதுதான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் இந்த வணிக கட்டமைப்பை, இந்த வணிக மருத்துவத்தை பாதுகாப்பதே இந்த ஆய்வறிக்கைகள் தான். இந்த ஆய்வறிக்கைகளில் இன்னைக்கு வரைக்கும் சித்த மருத்துவத்திற்கான ஆய்வறிக்கைகள் வந்து பெருவாரியாக செய்யப்படவே இல்லை. இதை செய்ய வேண்டிய இடம் யார்கிட்ட இருக்குன்னா தமிழக அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. ஏன்னா சித்த மருத்துவம் முழுக்க தமிழர்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை.
சித்த மருத்துவத்துக்காக இந்திய அரசோ இல்லை வேறு யாரோ தலையிட மாட்டாங்க. தமிழக அரசு தான் தலையிடணும். தமிழக அரசு என்ன பண்ணணும்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வைக்கணும். இந்த கிளினிக்கல் ட்ரையல் என்ன ஒரு சுலபமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது, பாரம்பரியமாக அந்த மருந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். அந்த மருந்து சாப்பிட்டா அந்த நோய் கட்டாயம் குணமாகும் அப்படிங்கிறத ஒரு 100 பேர்கிட்டையோ ஒரு 1000 பேர்கிட்டையோ பரிசோதித்து அந்த நோயோடு அவங்க வரணும். இந்த மருந்து அவர்கள்ட்ட கொடுக்கப்படணும், அவங்களுடைய குணமாகிற ரிப்போர்ட்ஸ் எடுக்கப்படணும். அவங்க குணமாயிட்டாங்க, இந்த மருந்து மட்டும் கொடுக்கப்பட்டு அவங்க குணமாயிட்டாங்க. இதுதான் கிளினிக்கல் ட்ரையல். இந்த கிளினிக்கல் ட்ரையல் என்பது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் இருக்கும். உண்மையோ பொய்யோ இருக்கும். அது உண்மையாக பண்ணாங்களா பொய்யா பண்ணாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 50 டாக்டர் 60 டாக்டர் வந்து இந்த ட்ரையல் உண்மைதான், இந்த ட்ரையலில் நானும் பங்கெடுத்தேன், இதில் இந்த பேஷண்ட்லாம் நானும் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி கையெழுத்து போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனி என்ன பண்ணுவோம், இந்த கிளினிக்கல் ட்ரையலை கொண்டு வந்து காட்டி தான் பர்மிஷன் வாங்குவாங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோயில் இந்த குறிப்பிட்ட சிம்டம்ஸ்க்கு இவங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த நோய் குணமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதை அங்கீகரிக்கப்பட்டுரும், அந்த மருந்து அங்கீகரிக்கப்பட்டுரும், அந்த மருத்துவ முறை அங்கீகரிக்கப்பட்டுரும். இது மாதிரி சித்த மருத்துவத்திற்கு யார் செய்யணும்? நம்ம தானே செய்யணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலை. தமிழக அரசுமே பெரிய அளவு ஸ்டடி எதுவுமே பண்ணலை. குறைஞ்சது ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இந்த நோய்களை இந்த நம்ம சித்த மருத்துவத்து மூலியமாக குணப்படுத்தி இந்த இதுக்கு இது மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய தன்மையை இன்று வரையும் அரசாங்கமே எடுத்து முன்னெடுக்காமல் இருக்கிறதுனால நம்மளாலே அடித்து பேச முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்த மருத்துவரே இருக்கான்னு வைங்களேன், ஒரு அலோபதி டாக்டரோட ஒரு விவாதத்துக்கு போகிறாருன்னு வைங்க. சமீபத்தில் நடந்துச்சு, பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், அவரோட வந்துட்டு சித்த மருத்துவர் விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் அவரிடம் வைக்கப்பட்ட முதல் கேள்வி, ஸ்டடி இருக்கா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணீங்களா? ஒரு மருத்துவராக பண்ண முடியாத? இது அரசாங்கம் பண்ணணும். ஆனால் அரசாங்கம் பண்ணலை. இதை அங்கே யார் பண்ணுறாங்கன்னா ராக்கஃபெல்லர் பண்ணுறான். ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷனும் இந்த பில்கேட்ஸோட இந்த மாதிரி பணக்கார கூட்டங்கள்லாம் அவனுக்கு தேவையான மருந்துகளை அந்த ஸ்டடி மெட்டீரியலாக உருவாக்கி கொடுப்பான். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம முழுமையாக நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்களெலாம் பூனை வளர்ப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் கூட பூனை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்க பூனைக்கு தயிர் சாதம் ஊற்றுவீங்க, பால் போடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் அது ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்படி தான் நல்லா நினைப்பீங்க. இந்த பூனைக்கு வந்து நம்ம பால் ஊற்றுறோம் டெய்லியும், அதனால அது ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. உங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை உங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் போக மற்ற நேரங்கள்லாம் வேட்டையாடிட்டு தான் இருக்குது. அது போகிற இடம்லாம் எலி பூனை மித்த அந்த எலி கிளி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. அது அப்பப்போ உங்களுக்கும் பாதி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அன்பளிப்பாக, பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் நாய்களும். திருநாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தயிர் சோறை சாப்பிட்டுலாம் வளரல. அதுகளுக்கு போகிற இடத்துல இந்த கசாப் கடையில் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் அதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த நாய் மற்றும் பூனையை வளர்க்குறதுல ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் ஒரு ஆய்வாளர் என்ன செய்கிறாரு, பூனைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பூனைகள் வந்து அசைவபட்சி, அவைகள் வந்து அசைவத்தை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவை. ஆனால் பல நாட்களாக மக்கள் வந்து வெவ்வேறையெல்லாம் மாறியெல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்டு இருக்காது. அப்போ இந்த பூனையுடைய உடல் கூறுகளில் இதில் ஏதாவது மாற்றம் வருதான்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1900s இது கொஞ்சம் முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிடறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பூனைக்கு வந்து பச்சைக்கறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. பச்சைக்கறி சாப்பிட்ற பூனைகள் நல்லா ஆரோக்கியமாக வளருது. அந்த பூனைகளுக்கு பிறக்கிற குட்டிகளுக்கு ஒரு தரப்பு குட்டிக்கு பச்சைக்கறி கொடுக்குறாரு, ஒரு தரப்பு குட்டிக்கு வேக வச்ச கறிகள் கொடுக்குறாரு. வேக வச்ச அதாவது டைரெக்டாக பச்சைக்கறி கொடுக்குறாரு ஒரு தரப்புக்கு, இன்னொரு தரப்புக்கு அந்த கறியை வேக வச்சு கொடுக்குறாரு. இந்த ஜென்ரேஷனை செக் பண்ணுறாரு. இதில் இந்த பச்சைக்கறி சாப்பிட்டு வளர்கிற பூனைகளுடைய எலும்பு இருக்குது பாருங்கள், அதாவது தலையோட எலும்பு, இதை வந்து அந்த பூனைகள் இறந்ததுக்கப்புறம் எடுத்து இறந்ததுக்கப்புறமா அவரை கொண்டு ஆய்வு பண்ணாரான்னு தெரியல எனக்கு. அந்த தலையோடைய எலும்பு கூடுகள் அவர் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பச்சைக்கறி சாப்பிடக்கூடிய பூனைகளோட தலை எலும்பு கூடுகள் அதோடைய மூதாதைகளுடைய எலும்பு கூடுக்கு அவ்வாறே எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த அவிச்ச கறிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய பூனைகளோட எலும்பு எடுத்து பார்க்கும் பொழுது அவைகள் வந்து ரொம்ப லேசாக இருந்துச்சு. இதில் என்ன கொடுமைனா, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கையாலேயே உடைக்கக்கூடிய தன்மையில் அதோட எலும்பு வந்து பலவீனமாக இருந்துச்சு. ஒரு பூனையோட தலையை பிடிச்சி கையில் அமுக்குனா உடஞ்சிரும்.
அந்தளவுக்கு பலவீனமான எலும்பு அமைப்பு கொண்ட பூனைகளாக பச்சைக்கறி சாப்பிட்ற உயிரினம் வேக வச்சு கறி சாப்பிட்டா மாறிடுச்சு. போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கல அதுக்கு, அது மாறிடுச்சு. இதை வந்து அவர் ஆய்வறிக்கையாக போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதனால் பூனைகளுக்கு வந்து நரமாமிசத்தை உணவாக கொடுக்கறது தான் ஆரோக்கியமானதுன்னு சொல்லி அவரோட ஆய்வை வெளியிடுறாரு. இது என்ன சிக்கலை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வை பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பூனைக்கு வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு முன்னாடியே பச்சைக்கறியை தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நடந்துச்சுன்னா இந்த பூனை வளர்ப்பவர்களுக்கு இந்த பூனைக்கான உணவுகள் விற்கிறாங்கல்ல, இவற்றையெல்லாம் விற்க முடியாமல் போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நரமாமிசம் சாப்பிட்டால் என்னென்ன பக்க விளைவுகள் வருமோ ஒரு ஸ்டடி இந்த ஆய்வு கூட்டம். அதாவது நரமாமிசம் சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வருமா பூனைகளுக்கு, அப்படி பூனைக்கும் நாய்க்கும் என்னென்ன பக்க விளைவு வரும்னு ஒரு ஸ்டடி போடுறான். ஸ்டடி போட்டு என்ன சொன்னால், அந்த நரமாமிசத்தில் சால்மினல்லா அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ், அது ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை நாய்கள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வந்து பிணங்களில் வரக்கூடிய பாக்டீரியா, அது வந்து பல விதமான நோய்களை உருவாக்கும், நாய்களுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் உருவாக்கும், அது இதுன்னு போட்டு ஆய்வெல்லாம் போட்டு அந்த பயப்படுத்திட்டான். பச்சைக்கறிலாம் போட்டு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுத்தி ஆய்வறிக்கைலாம் விட்டுட்டான். இன்றைக்கி வரைக்கும் இது இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மருத்துவ மாஃபியாங்கிறது மனிதங்கிட்ட மட்டும் இல்லை, வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் இதே தான். வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இதே. நம்ம வீட்டில் நம்ம எத்தனை ஆடு வளர்த்துருக்கோம், எத்தனை மாடு வளர்த்துருக்கோம், பிரச்சனையோடய வளர்த்துக்கிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமான காங்கேயங்களை. எந்த வெட்டினரியை போய் பார்த்துட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மாட்டுக்கு மருத்துவத்துலேயும் ஏமாத்து வேலை, இந்த கால்நடை மருத்துவத்துலேயும் ஏமாத்து வேலை தான். அப்போ என்ன ஆகுது, என்ன சொல்கிறாங்க, அதனால் இந்த செல்ல பிராணிகளுக்கு, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நீங்கள் மாமிசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டடிங்க. இப்போ அப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை பேர் நம்ம பூங்காக்களுக்கெல்லாம் போயிட்டு, உங்களுக்கே தெரியும் புலிகள் காப்பகம் இருக்குது, இதுலலாம் இருக்குது, முதுமலையிலலாம் இருக்குது, எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுத்துட்டு வரீங்க? புலியும் பூனை தானே, புலிக்கு எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுக்குறீங்க? சிங்கத்துக்கு எத்தனை பேர் பிரியாணி சமைச்சு கொடுக்குறீங்க? நாய்க்கு, நரிக்கு, காட்டில் இருக்க நாய்க்கு, நரிக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குது? பச்சைக்கறி தானேங்க சாப்பிடுது. கண்ணு முன்னாடி தெரியுதுங்க, கண்ணு முன்னாடி அத்தனை உயிரினங்களும் காட்டில் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையும் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஆனால் இவன் ஸ்டடி மெட்டீரியல் என்ன தெரியுமா, பச்சைக்கறி சாப்பிட்டா உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்காதுன்னு ஒரு ஸ்டடி. இப்போ புரியுதா எவ்வளோ பெரிய ஏமாத்துக்கார கூட்டம் இது? எப்படி வேணாலும் ஸ்டடி பண்ணுவான் இவன். நாளைக்கு நம்ம ஒரு மருத்துவத்தை எடுத்துகிட்டு வந்து அது குணமாகுதுன்னு சொன்னாலும் இவன் இல்லைன்னு சொல்லுவான். நான் இன்னும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி இது நானே எங்கேயும் பதிவு பண்ணல. புற்றுநோயை குணப்படுத்த முடியும்னு இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மருத்துவர்கள்லாம் வெளிநாட்டு மருத்துவர்கள், ஆங்கிலேய மருத்துவர்கள் தான். அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அலோபதி சிஸ்டமில் படித்து பெரிய பெரிய பட்டங்கள் பெற்ற மருத்துவர்கள் தான். அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு முறைமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அதை நம்ம யாரும் முயற்சி பண்ணி பார்க்குற இடத்துல இல்லை நம்ம. ஆனால் அவங்களாலையுமே அதை ப்ராப்பராக கொண்டு டாக்குமெண்ட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சரை எங்களால் குணப்படுத்த முடியுங்கிறாங்க. அப்படியே வெளிப்படையாக சொல்கிறாங்க கேன்சரை குணப்படுத்த முடியும்னு. அதில் அவங்க வாண்டடாக நீங்கள் என்னை குணப்படுத்துங்கன்னு சொல்லி வருவாங்கல்ல, குணப்படுத்தியும் காட்டுறாங்கங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேன்சரை குணப்படுத்துகிறாங்க. லிவர் கேன்சரு, நுரையீரல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், மூளையில் பிரெயின் டியூமரு, இதெல்லாம் குணப்படுத்தி அங்கங்கே ரிப்போர்ட்ஸை காட்ட முடியுது, அவங்களால பேசுகிறாங்க. ஆனால் இந்த மருத்துவ மாஃபியா, அவங்களாம் மருத்துவர்கள் தான். இதே இதில் இப்போ மெடிக்கல் டாக்டர்ஸாக அவங்களாம் சும்மா சாதாரண ஆள் இல்லை, டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்க கேன்சரை குணப்படுத்த முடியும், நம்ம கேன்சரை நம்ம அணுகிற முறை தவறுன்னு சொல்லி அவங்க ஒரு வேறு மாற்று வழியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாற்று வழியில் குணமாகறாங்க, மனிதர்கள் குணமாகறாங்க, ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. அதனால அந்த முறைமையிலேருந்து பணம் எடுக்க முடியாது. இந்த முறைமையில் மருந்து செலவுங்கிறது ரொம்ப சொற்பம். ஆனால் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மருந்து செலவுங்கிறது ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி அது இதுன்னு கொண்டு போய் பல லட்சங்கள் வாங்குவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற இந்த மருத்துவ முறையில் ரொம்ப சொற்பமாக முன்னாடியே பழக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை வச்சு குணப்படுத்துகிறாங்க. குணப்படுத்தி அதுவே ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது. நான் அந்த கம்யூனிட்டிலாம் போய் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நான் எனக்கே இவங்களெல்லாம் நம்பலாமா, இவங்க சொல்கிறது உண்மையா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரிப்போர்ட்டை காட்டுறாங்க, அப்புறம் குணமாயிடுச்சுங்கிறாங்க.
உண்மையாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம மருத்துவர் இல்லைல்ல. உங்களுக்கு ஒரு மருத்துவர் வந்து அதை அணுகும் பொழுது இன்னும் தெளிவாக தெரியும். நம்ம மருத்துவ பின்புலம் இல்லாமல் அதை அணுகும்போது நமக்கு புரியாது. ஆனால் குணமாகறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான், சர்டிஃபிகேட்டில் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அதே சர்டிஃபிகேட்டில் கேன்சர் இல்லைங்கிறது எல்லாத்தையும் காட்டி பேசுகிறாங்க. வயசானவங்க பேசுகிறாங்க, பெண்கள் பேசுகிறாங்க, குழந்தைங்க பேசுதுங்க, குணமாகிட்டு இருக்காங்க. அங்கே இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசவே இல்லை யாரும். எப்படி தெரிஞ்சிருந்தா கூட பேசுறதுக்கு அச்ச உணர்வும் பய உணர்வும் இருக்குது நிறைய பேருக்கு. சரி, என்ன ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து நானாக சொல்கிறதில்ல, இணையதளத்தில் பல மருத்துவர்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு விழிப்புணர்வாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து யாரும் பயிற்சி பண்ணி பார்க்காதீங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. இதில் என்ன மருத்துவத்தை பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தியரி என்னென்னா, எப்படி நம்ம உடம்புல ஒரு பேரசைட் வருதோ, ஒரு பேரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணி, ஒரு ஒட்டுண்ணி நம்ம உடம்புக்கு வந்தால் என்னென்ன பாதிப்புகள் வருதோ அதே பாதிப்புகள் தான் கேன்சர் மூலியமாகவும் நமக்கு வருதுங்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வயிற்றில் டேப் ஃபார்ம் இருக்குன்னு வைங்க, நமக்கு வந்து உடம்புல வந்து செரிமான பிரச்சனை ஏற்படும், உடம்பு ஏறாது, உடம்புல வந்து நியூட்ரிஷன்ஸ் குறையும். அப்போ இந்த டேப் ஃபார்ம் வந்து நம்ம உடம்போட சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சர் செல்களும் கிட்டத்தட்ட ஒரு பேராசைட்டுங்கிறாங்க. கேன்சர் செல்களும் ஒரு விதமான பேராசைட்டாக பார்க்கணும். நம்ம எல்லா மருத்துவர்களும் அதை நம்ம உடம்போட அங்கமாகவே பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு பேராசைட் மாதிரி பாருங்கிறாங்க இந்த டாக்டர்ஸு. ஏன் அப்படின்னா, இந்த பேராசைட் எதை வச்சு வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரை வச்சு தான் வாழுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை வச்சு தான் அந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது, பன்மடங்காக பெருகுது. நம்ம உடம்புல ஒரு பேராசைட் வந்துச்சுன்னா அது முட்டை போட்டு பெருகிட்டே இருக்கும், அதை அடக்கிறது கஷ்டம். அதே போல் இந்த கேன்சர் செல்லும் அதிகமாக பெருகிட்டே இருக்குது. இவைகளோட தன்மை கிட்டத்தட்ட ஒரே தன்மை. சரி, இதுக்கு மருந்து என்ன அப்படின்னா, பேராசைட்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமோ அதையே பண்ணுங்கிறான் இந்த டாக்டர்ஸு. என்ன பண்ணுறாங்கன்னா, ஐவர்மேக்டின்னு, அப்புறம் நம்ம வயிற்று பூச்சிக்கு வயிற்று புழுக்குக்கெலாம் மருந்து சாப்பிடுவோம்ல, அந்த மருந்துங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் மெத்திலைன் ப்ளூன்னு ஒரு இது, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டையா, அதுக்கும் ஏதோ கிருமிகளை கொள்ளக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். அந்த மெத்திலைன் ப்ளூன்னு ஒன்று, இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி கடைசியில் கேன்சர்லேருந்து வெளியில் கொண்டு வராங்க. அந்த கேன்சர் செல்கள் செத்துருது, அவங்க கேன்சர் ஃப்ரீயாக மாறுறாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்கும். நம்ம யாருமே கேன்சருக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் இல்லை. நம்ம உடம்புலையும் கேன்சர்கள் உருவாகுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு கேன்சர் செல் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது என்ன ஆகும்னா, இந்த கேன்சர் செல் வந்த உடனே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்னா, இது வந்து முறையற்ற ஒரு செல்லுங்கிறத கண்டறியும். கண்டறிஞ்சு என்ன பண்ணும், அந்த செல்லை போய் அழிச்சிரும். அந்த புதிதாக தவறாக வளரக்கூடிய அந்த செல்லை வந்து போய் அழிச்சிரும். இந்த கேன்சர் எப்போ டியூமராக மாறுது அப்படி, அதாவது இந்த இது எப்போ பெருசாக பிரச்சனையாக ஆகுதுன்னா, நம்ம உடம்புனால இது நம்ம உடம்புலேருந்து இது உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பாகம், ஒரு தவறான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உள்வாங்காமல் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் பொழுது கேன்சராக அது புற்றுநோயாக உருவாகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வாறு உருவாகிறத அதற்கு போகக்கூடிய அந்த கேன்சருக்கு போகக்கூடிய எல்லா நியூட்ரிஷனும் ஸ்டாப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து கீட்டோன்ஸ் மூலமாக, அதாவது கீட்டோன்ஸுங்கிறது நம்ம சுகர் உடம்புல கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஒரு தன்மை, அதான் கீட்டோன்ஸ். அது என்ன பண்ணும்னா, அது போய் தேவையில்லாத செல்களை உடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம உடம்புல மசில் இதெல்லாம் உடம்பு கொழுப்பு சத்தெல்லாம் ஏறுது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடாம நிப்பாட்டிட்டோன்னு வைங்க, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்தை எடுத்து உருக்கி தான் நம்ம உடம்பு வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ கொழுப்பு உருக்கினதுக்கு அப்புறம், கொழுப்பே இல்லைன்னு வைங்க உடம்புல, அடுத்து நம்மளோட தசைகளை போய் உடைக்கும். நம்மளோட தசைகள் இருக்குல்ல, தசைகளை போய் நம்ம உடம்பு உடைக்கும். அதனால தான் ரொம்ப நாள் என்னதான் ஒரு திரகாத்திரமாக ஒருத்தன் பாடி பில்டராக இருந்தாலும் அவன் ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிடலைன்னா அவன் மசில்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா மசில் எல்லாம் அடிச்சிடும். அது அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன்ஸ். இந்த கீட்டோன்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்கள் தான் போய் அதை அடித்து அதை உடச்சி நமக்கு நியூட்ரியனாக மாற்றிடும். நம்ம வெளிப்படையாக என்ன சொன்னால், நம்ம உடம்பே திங்குது, தின்னு நம்மளை வந்து உயிரோடு வச்சுக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு வந்துட்டு அந்த உடம்பு திங்குது பாருங்க, எதை திங்குதுன்னா கேன்சர் செல்லை போய் திங்குது. ரெண்டாவது, கேன்சர் செல் வந்து கீட்டோன்ஸை வச்சு வாழ முடியல. கேன்சர் செல்களால் கீட்டோனோ எனர்ஜியாக உள்வாங்கிறதுக்கான தன்மை இல்லை. ஏன்னா அதோட மைட்டோகாண்ட்ரியா வந்து அவ்வாறு இருக்காது. ஸோ கீட்டோன்ஸை உள்வாங்கி அதை வந்து தன்னை வளர்த்துக்க முடியாது கேன்சரால். நம்மளோட உடம்பும் உடம்பால் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்புகள் மட்டும்தான் கீட்டோன்ஸை செரிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. கீட்டோன்ஸ் வந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவை. கேன்சர் வந்து முழுக்க சர்வே ஆகிறது குளுக்கோஸில் இருந்து தான். ஸோ குளுக்கோஸ் உடம்புல இல்லாமல் போகும்போது, கீட்டோன்ஸ் உடம்பை இயக்க ஆரம்பிக்கும் போது கேன்சரை ஃபுல்லாக அது சாப்பிட்ருது. இதன் மூலமாக இது கூடவே இந்த மாதிரி அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொடுத்து
கேன்சர் ஃப்ரீயாக பல பேரை குணப்படுத்திக்கிட்டு இருக்கான். அங்கீகரிக்கப்படவே இல்லை. இது அங்கீகரிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பல கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. இப்போ நான் இங்கே பேசுறது எல்லாத்தையுமே அவங்களோட கான்ஃபரன்ஸை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது. மணிக்கணக்காக பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் விவாதிக்கப்படுறதும் கிடையாது. இதெல்லாம் இந்த மருத்துவ மாஃபியா உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் இது மாதிரி பேசுறதுக்கு வழக்கம் கூட போடுவாங்க. ஆணுறுப்பு அளந்து பார்க்கக்கூடிய மருத்துவர் மேலே வழக்கு போட மாட்டாங்க. பன்னாட்டுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏன் நீங்கள் பேச்சு பொருள் ஆக்கலைன்னு சொல்லி பேசணும்னா வழக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் சித்த மருத்துவத்தை இவர்கள் ஒழிக்கக்கூடிய எப்படிலாம் ஒழிச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நம்மளுடைய இயற்கையான மருத்துவத்துக்கு இவங்க என்றைக்குமே துணை நிற்க போவதில்லை. உங்களுக்கே தெரியும், டெங்கு வந்தது. டெங்கு காய்ச்சலிருந்து எந்த அலோபதி மருத்துவம் நம்மளை காப்பாற்றுச்சு? சித்த மருத்துவம் தான் காப்பாற்றுச்சு. கஷாயத்தை கொடுத்து தான் நம்மளை எல்லாரையும் அந்த டெங்கு வந்தப்போ அரசாங்கமே கஷாயம் தான் கொடுத்துச்சு. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணோம்? அதுவும் சித்த மருத்துவம் தான் காப்பாற்றுச்சு. இதில் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சு தனியாக பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கொரோனாவில் சென்னையில் சித்தாவுக்குன்னு சொல்லி தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அலோபதிக்குன்னு சொல்லி தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சித்தாவில் யாருமே சாவலை. வீரபாகுங்கிற மருத்துவர் தான் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். சித்தாவில் ஒரு டெட் ரிப்போர்ட் வரல. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? சரி, இவரோட இதில் மருத்துவத்தில் டெட் ரிப்போர்ட் வரலைன்னா இதே மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் தானே யோசிக்கணும். நீங்கள் இங்கே மருத்துவம் பண்ணாதீங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. சத்தியமா அவரே சொன்னார், வேறு சில காரணங்களால் என்னால் இதை செய்ய முடியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வெளிப்படையாக பேச முடியல, அவரால் அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட்டே அனுப்பிடுச்சு, இங்கே போதுங்க, நீங்கள் மக்களை பிழைக்க வச்சதெல்லாம் போகும், நாங்கள் மக்களை சாகடிச்சு நாங்கள் ஏதாவது அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி லாக்டவுன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னங்க எல்லோரும் பிழைக்க வச்சுருக்கீங்க, எல்லாம் ஜாலியாகிடுவாங்களே, லாக்டவுன் பண்ண முடியாது, அதனால் எல்லாம் போங்க, அது இனிமேல் மருத்துவம் கிடையாது. எவ்வளோ இதெல்லாம் இதை நம்ம கேட்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய கூமுட்டைகளாக இருக்குன்னு பாருங்கள். என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? மருத்துவர் காப்பாற்றிட்டு இருக்காப்புல, அதை நிப்பாட்டி இங்கே சாகுறாங்க, இங்கே செத்தாலும் பரவாயில்ல, அங்கே யாரும் பிழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவிற்கு சித்த மருத்துவத்துடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னா நம்ம புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த கருத்தரங்குகள் அதிகரிக்கணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்தரங்குகளை நடத்தி மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த மருத்துவ கட்டமைப்பு, இந்த மருத்துவ மாஃபியா எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பின் மூலமாக இது நின்று கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் உடைச்சி சரி செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்களில் சித்த மருத்துவம் என்பது வெறும் மருத்துவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல்லையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய வேலையை செஞ்சோம்னா நம்ம மருந்தில்லாத ஒரு பெருவாழ்வை நோக்கி நம்ம நகருவோம். அதுதான் சரியான வாழ்க்கை.